இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது, பெண் குழந்தைகள வச்சுட்டு இருக்கவங்களுக்கே படிக்க வெளியில அனுப்புறதுக்கு கூட பயமா தான் இருக்கு. அவங்களுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ இங்க இருக்கக்கூடிய நாடும், அரசாங்கம் தான் ஏற்படுத்தி குடுக்கணும். ஆனா அது இல்ல. எங்கேயோ யாருக்கோ ஒரு குழந்தைக்கு நடக்கிறத, படிக்கிற, பேசுற நாம நம்ம வீட்டு குழந்தைங்கள பாதுகாக்கிறதுக்கு எவ்ளோ பயமான ஒரு சூழல்ல இருக்க வேண்டி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இன்னைக்கு வரைக்கும் மறுபடியும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்ஸ்டீன் இத வெறுமனே செக்ஸ் மாஃபியா அப்படிங்கிறத தாண்டி உலக அளவுல ஒரு நாடு இன்னொரு நாட மிரட்டுறதுக்கு கூட, அதாவது பெரிய பவர்ல இருக்கக்கூடியவங்கள இந்த மாரி பார்ட்டி கழிச்சு, அவங்களுக்கு வேணுங்கிற உடல் தேவைகள குழந்தைங்கள வச்சு ரொம்ப சில்றத்தனமான செக்ஸ் மாஃபியாவ பண்ணி, அத ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து அத வச்சு மிரட்டி, பெரிய பெரிய ஒரு நாடு இன்னொரு நாட அழிக்கிறதுக்கு கூட இத யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? எப்ஸ்டீன ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுத்தி, இன்னைக்கு எப்ஸ்டீன் வந்து தன் உயிர மாய்ச்சு செத்து போயிருக்கலாம். ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள்லாம் எப்ப வெளிய வரும்? அடுத்தடுத்து வரக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆவணங்கள் வெளியிடும்போது, இந்த உண்மைகள்லாம் இன்னும் பூதாகரமா இருக்குமா? இல்ல அப்படியே புஸ்ஸுன்னு போயிடுமா? தெரியாது. இதுல எனக்கு வரக்கூடிய டவுட் என்னன்னா, இப்ப இங்கேயே அமெரிக்கால இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் இந்தியா வராங்க அப்படின்னு வைங்களேன். எவ்ளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்றாங்க. முன்னாடியே வந்து ஒரு பெரிய டிடெக்டிவ் ஏஜென்சி, மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இங்க எங்கெங்க போணும், அவங்களோட புரோட்டோகால் என்ன, எங்க போறாங்க, அங்க யாரெல்லாம் இருக்கணும், அவங்களோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் அவ்ளோ மெனக்கெட்டு பார்ப்பாங்க. ஸோ அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு இவங்கலாம் போறாங்க, வர்றாங்க அப்படின்னா, அ அந்த தீவ ஓன் பண்ற அந்த நபர், அந்த தீவோட சொந்தக்காரர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவன் என்ன பண்றான்? அவனோட பேக்கிரவுண்ட் என்ன? அவன் என்ன பிசினஸ் பண்றான்? இதெல்லாம் தெரியாம சும்மா சும்மா அவன் பார்ட்டிக்கு கூப்பிட்டான்னு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வர்றவங்களாவா இருந்திருப்பாங்க? அவனோட பின்புலம் என்ன? அவன் யாரு? எப்படி காச சம்பாதிக்கிறான்? என்ன பண்றான்? எதுவுமே தெரியாது அப்படின்னு இன்னைக்கு அந்த ஃபோட்டோஸ்ல இருக்கிற அத்தனை பெரிய அதிகாரம், புகழ்ல இருக்கிறவங்களும் சொன்னா, அதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா என்ன?